மாசம் வர்ற அந்த ஹெல்த் இஷ்யூ தானே. அமித் பார்கவ், உங்க மேல எங்க எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருந்துச்சு, நல்லெண்ணம் இருந்துச்சு. அமித்தை பொறுத்தளவுல ஒரு நல்ல மனுஷன்பா, யார் மனசையும் காயப்படுத்த மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனா நீங்க நேத்து பேசின ஒரு வார்த்தையில உங்க மேல இருந்த மரியாதை எல்லாமே போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற 14 பேரும் சேர்ந்து பார்வை படாத பாடு படுத்துறாங்க. பிக் பாஸே பார்வை மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி தான் வார்டனா தூக்கி போட்டாரு. போட்டது மட்டும் இல்லைங்க, அவங்க 2 பேர் தான், அதாவது எஃப்ஜே பொறுக்கியும் பார்வும் சேர்ந்து தான் எல்லா வேலைகளையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. பார்வதியை பொறுத்தவரை எல்லா வேலைகளையும், அதாவது அவங்களுக்கு கொடுத்த ரோல்ல பார்வ தன்னால எவ்வளவு பெஸ்டா செய்ய முடியுமோ அவ்வளவு பெஸ்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. எஃப்ஜே பொறுக்கியை பொறுத்தவரை சமையல் கட்டுல மட்டும்தான் பார்வுக்கு சில ஹெல்ப் பண்ணானே தவிர அதுலயே நேத்துல அவன் எதுவுமே பண்ணல. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற போர்வையில இருக்கிற பொறுக்கிகள் பண்ற சேட்டைகள் எல்லாத்தையுமே பாரு மட்டும்தான் ஹேண்டில் பண்றாங்க. எஃப்ஜே பொறுத்தவரை அந்த இடத்துல வரவே இல்லை. அதே மாதிரி தான் ராத்திரி பார்வை தூங்க கூட விடுறது இல்ல. கிச்சன்ல அவ்வளவு வேலையும் தனியா செஞ்சுட்டு வந்து படுக்கலான்னு வந்தா கூட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற பொறுக்கிகளை பொறுத்தவரை பார்வை தூங்க விடாம அவ்வளவு தொல்லைகள் பண்றானுங்க. நேத்தெல்லாம் அந்த லெட்டரை வச்சு வந்த பிரச்சனை ரொம்பவே அநாகரிகமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, கண்டிப்பா பார்வோட கேரக்டரை அசாசினேட் பண்ற மாதிரி தான் அந்த லெட்டர்ல எழுதிருந்துச்சு. அதாவது தர்மலிங்கம் சார் கூட வேலை செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எஃப்ஜே காயப்படுத்தி தர்மலிங்கம் சாரை அவர் வசம் அடுப்பாங்கரைக்கு எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு என்னங்க பொருள்? எனக்கு புரியலங்க. பார்வோட கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பாரு வசந்தி அப்படிங்கிற கேரக்டர்ல இருந்தாங்க. அந்த வசந்தி வந்து ஒரு ஆண் கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெட்டர்ல அவங்க பதிவு பண்ண ஒரு விஷயம். இதுல எனக்கெல்லாம் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. என்னப்பா இதெல்லாம் ஒரு ஃபன் டாஸ்க் தானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆக்கணுமா பாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் முட்டு கொடுத்துட்டு வரலாம். என்னப்பா தமிழம்மா கும்மா அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வியனா எழுதியிருந்தாங்க. கும்மா அப்படிங்கிற வார்த்தை என்னங்க தப்பாங்க? அந்த வார்த்தைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பார்வை தவிர மீதி எல்லாருமே வியானாவை டார்கெட் பண்றாங்க. இந்த பேப்பர் ரவுடி பிரச்சனை பொறுத்தவரை வியானாவை போட்டு துவைக்கிறாரு. அதுக்காக வியானா பண்றது சரின்னு சொல்ல வரலங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க்ல உள்ளதுலயே ஒஸ்ட் பிஹேவியர் அப்படின்னா அது வியானா தான். அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. ஆனா இந்த கும்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடுமே கனி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாருமே வியானாவை டார்கெட் பண்ணி வியானா கிட்ட சண்டை போடுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்வதிக்கு எதிராக இவ்வளவு கேவலமான வார்த்தைகள் எழுதியிருக்காங்க. இதுக்கு எதிராக பார்வதி ஒரு வார்த்தை பேசினதுக்கு ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடுமே பார்வதியை டார்கெட் பண்றாங்க. இந்த சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பார்வை பொறுத்தவரை சமைக்கிறதுக்கு தயாராறாங்க. எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை மட்டும் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபலா இருக்கிற பிரஜின்ட்ட கேக்குறாங்க. பிரஜினை பொறுத்தவரை ரவுடி மாதிரி நடந்துக்கிறான். அதாவது பிரஜினுக்கு பார்வை தவிர வேற யாருக்கிட்டையுமே வீரம் வராது அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் சூப்பர் ரோலுங்க. அவனுக்கு தான் உயர்ந்த பதவி. ஆனா ஏதாவது கிழிச்சானா? ஒன்னையும் கிழிக்கல. அவனை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற மாணவர்கள் எல்லாரையும் தூண்டி விட்டு வார்டனா இருக்கிற பார்வுக்கு எதிராக பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணா இந்த பிரஜின். இதுல இவன் பெரிய டேஷ் மாதிரி சொல்லுவான். நேருக்கு நேரா பேசுறதுக்கு முதுகெலும்பு இல்லாதவனுங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களை சொல்லுவான். உண்மை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதுகெலும்பு இல்லாத ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது பிரஜின் தான். அவனை பொறுத்தவரை நேரடியா பேசுறதுக்கு அவனுக்கு தெம்பு திராணி எதுவுமே கிடையாது. மத்தவங்களை தூண்டி விட்டுட்டு அவன் ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நேத்து ராத்திரியுமே கிச்சன்ல எல்லா வேலையுமே பாரு தனியா தான் செய்யறாங்க. ஆனா இதுக்கிடையில நிறையவே கலவரங்கள் வந்துச்சு. பாரு 2-3 இடத்துல அளவும் செஞ்சாங்க. இதை கேலி கிண்டல் பண்ற மாதிரி விக்ரம், வினோத், சுபிக்ஷா, சபரி, அமித் இந்த 5 பேரும் நின்று பேசின விஷயங்கள் தான் இப்ப ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது சபரியை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் விக்ரம் நீ வந்து பாரு அழுதுகிட்டு இருக்கிற நேரங்கள்ல அப்படி ரியாக்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அந்த இடத்துல விக்ரம் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன அவங்க மூஞ்சில சாப்பாடு தூக்கி வீசவா செஞ்சோம்? அப்படிலாம் ஒண்ணும் செய்யலையே. டாஸ்க்ல அவங்க தான் சமைச்சு கொடுக்கணும்னு இருக்குது. அதை தானே நம்ம செய்ய சொன்னோம். இதெல்லாம் பேசிக் தான். இதெல்லாம் எந்த தவறுமே கிடையாது. என்னப்பா இன்னைக்கு ஒரு நாள்லயே பாரு 3 தடவை அழுதுருக்காங்க. இதுல பொய்யா கூட அழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வர்றதுல எந்த தவறுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த வக்ரம் மாமா பைய விக்ரம் பேசிட்டு இருக்கான். ஆமாங்க, இந்த மாமா பையில பொறுத்தவரை எஃப்ஜே வியானா இவங்களோட கேம் பிளே கெடுத்ததே இந்த மாமா தான். இவனை பொறுத்தவரை வியானா கிட்ட ஏமா பொறிக்கு மாதிரி இருக்கிற ஒரு பையனை கியூட்டா இருக்கிற ஒரு பொண்ணு காதல் பண்ணா அது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகும், உனக்கும் ஓட்டு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான மாமா வேலையை பார்க்கறான். அதுக்கப்புறமா தான் வியானாவை பொறுத்தவரை எஃப்ஜே பொறிக்கு பின்னாடி காஜி பிடிச்சு சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாமா இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? ஒரு வெங்காயத்துக்காக அழுத வெங்காயம் தானே நீ இதை பத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விக்ரம் பேசும்போது எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லைங்க, பாரு 3 தடவை அழுதாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த
வக்ரம் பேசுறாம்ல, காரணம் யாரா இருந்தா? சேலையை எடுத்து ஒளிச்சு வச்சது யாரு? இந்த விக்ரம் தான். அதாவது எதுவா இருந்தாலும் கிரியேட்டிவிட்டியா பண்ணுப்பா, கிரியேட்டிவிட்டினாலே நான் தான் அப்படின்னு சொல்ற இந்த விக்ரம் வந்து கிரியேட்டிவிட்டியை சேலை திருடுறதுல காட்டுறான். சேலை திருடுறதெல்லாம் எப்போ இருந்துடா கிரியேட்டிவிட்டி ஆச்சு அப்படிங்கிறது என்னோட கேள்வி. சரி, ரெண்டாவது வாட்டி எப்போ பாடுறாங்க? மொட்டை கடைதாசி எழுதுனது யாரெல்லாம் உட்காந்து? திவ்யா, சாண்ட்ரா, எஃப்ஜே, விக்ரம். அங்கேயும் நீ தான் இருக்கிற. இந்த லெட்டரை பொறுத்தவரை எஃப்ஜே பொறுக்கி சொல்ற வாக்கியங்கள் எல்லாத்தையுமே திவ்யா உட்காந்து எழுதுறாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல உட்காந்து இந்த விக்ரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த லெட்டரை யார் சொல்லி யார் எழுதுனாங்க எல்லாமே இவனுக்கு தெரியும். இதனாலதான் பாரு அழுதாங்க. ரெண்டாவது பாரு அழுதுலயும் விக்ரம் இருக்காரு. சரி, மூணாவதா எதுக்கு அழுறாங்க? காலையில இருந்தே நிறைய வேலை பண்ணிட்டேன், எனக்கு உடம்பு முடியல, அப்படி இருக்கும்போது யாராவது ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து பிரசிடென்ட்ட கேக்குறாங்க. அந்த இடத்துல விக்ரம் நீ என்ன சொல்ற? அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க், அவங்க மட்டும் தான் பண்ணோம், வேற யாரும் ஹெல்ப் பண்ண கூடாது அப்படிங்கறத நீ தான் பதிவு பண்ற. இப்படி 3 இடத்துல அழும் போதுமே அதுல ஒரு காரணமா நீயும் இருக்கதாண்டா செய்யற. என்னடா நீ எதுவுமே பண்ணாத மாதிரியும் காமெடியன் மாதிரி காமெடி மட்டுமா பண்ணிட்டு இருக்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வில்லத்தனம் பண்றதே முக்கியமா விக்ரம் தான். விக்ரம பொறுத்தவரை வக்ரத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அதுலயும் குறிப்பா பாரு மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இவன் என்னமோ நல்லவன் மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்கான். என்னதான் விக்ரம் இப்படி சொல்லும் போது சுபிக்ஷாவை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள பொறுத்தவரை மெடிக்கல் ரீசனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் விக்ரம் என்ன சொல்றான்? அதெல்லாம் ஒரு காரணமா அப்படிமே சொல்றான். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அமித் என்ன சொல்றான்? என்னப்பா எல்லா பெண்களுக்கும் மாசம் மாசம் வர்ற பீரியட்ஸ் தானப்பா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு பேசுறான். உங்களுக்கு மனசாட்சிங்கிறதே இல்லையாடா? சரிடா, இதே மாதிரியே சபரி கேப்டனா இருக்கும்போது ரம்யா பீரியட்ஸ்ல இருக்கிறாங்க, அதனால அவங்கள எந்த டீம்லயும் போடல, அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்களேடா. அதே நேரத்தில் இந்த டாஸ்கை பொறுத்தளவுல 5 பேர் சமைக்கிற சமையல் வேலைகளை 2 பேர் தான் பாக்குறாங்க. அந்த 2 பேரும் தான் பாத்திரங்கள் வரதையும் பாக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 8 பேர் செய்யற வேலையை பாரு, எஃப்ஜே இந்த 2 பேர் தான் பண்றாங்க. இதுல எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை பாதி நேரம் வியானா கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தான், ஹெல்ப் கூட பண்றது கிடையாது. அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாணவர்களா இருக்கிற 10 பேருமே எவ்வளவு கேவலமா மாணவர்கள் மாதிரியாங்க நடந்துகிட்டாங்க. ரவுடிகள் மாதிரி வாண்டடா பாருகிட்ட பிரச்சனை பண்றாங்க. அந்த 10 பேரையுமே ஒத்த ஆளா பாரு மட்டும் தான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு வேலைகளையும் பாரு பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வெரிகோஸ் பெயின் இருக்குது, பீரியட்ஸ்ல இருக்கிறாங்க. இருந்தாலும் டாஸ்க்குக்காக எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. இதை இந்த இடத்துல இவனுக்கு கேவலமா பேசுறத பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் மனசாட்சிங்கிறதே இல்லையாடா, எதுக்குடா இவ்வளவு கேவலமா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பாரு மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு பல இடங்கள்ல வருத்தமாக இருந்தாலுமே இதை பார்க்குற ஆடியன்ஸுமே பாரு பண்றதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறத பார்க்கும்போது இன்னும் வருத்தமா இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. எங்க இந்த விஷயத்த பாருக்கு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாரு வச்சு பார்க்காதீங்க. ஒரு பெண்ணுக்கு நடக்குது, ஒரு பெண்ணு பீரியட்ஸ்ல இருக்கிறாங்க, அதுக்கு மட்டும் இல்லாம அவங்களுக்கு வெரிகோஸ் பெயின் இருக்குது, காலையில இருந்து ராத்திரி வேற நின்று முழு வேலைகளும் பண்றாங்க. இருந்தாலும் மென்டல் பிரஷரையும் இவனுங்க எல்லாரும் சேர்ந்து பாருக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வேற ஒரு பெண்ணா இருந்தா பாரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க. என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்தவரை இந்த 14 பேரும் என்னதான் சதி வேலைகள் பண்ணாலும் அதெல்லாம் துவம்சம் பண்ணி பாரு வேற லெவல்ல கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த உருப்படாத 5 பேர் நின்று பேசினாங்கல்ல, பீரியட்ஸ் தானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, உண்மையாவே அந்த நேரங்கள்ல இவ்வளவு வேலைகளை யாராவது செய்ய முடியுமா? அது மட்டும் இல்லாம மென்டலி இவங்க கொடுக்குற டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியுமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.